வணக்கம், இது மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் சன் ஃபன் ஃபாதர் கிச்சன் எபிசோடில் நாம் இருக்கிறோம். பொங்கல் அப்படின்னாலே உலகம் முழுவதும் எல்லாரும் சராசரியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுற ஒரு திருநாள். தீபாவளி எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம பொங்கலும் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அதனை முன்னிட்டு கோலாகாரிகளை இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல இன்னைக்கு பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. பொங்கல் வைக்கிறீங்களா? பொங்கல் நம்ம வைக்கல. பொங்கல் வைக்கல. ஆனால் தமிழ் திருநாள், அதாவது சொல்லும்போது என்னென்னா இந்துக்களுடைய பாரம்பரிய விளையாட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் இன்றைக்கி இங்கே நடக்க போகுது. உதாரணத்துக்கு முக்கியமான விளையாட்டு சட்டி உடைக்கும் போட்டி. இந்த போட்டி வந்து யாராலும் மறக்க முடியாது. சில பேர் சட்டி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் மண்டையெல்லாம் உடைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விளையாட்டு இங்கே இருக்குது. வழுக்கு மரம் இருக்கா ப்ரோ? வழுக்கு மரம் வந்து கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலை. ஏன்னா நம்ம பப்ளிக் அந்த இடத்துல செய்கிறோம். ஆமாம். அந்த திடல் பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்துறதுக்கு அதில் உள்ளுக்கு அதை பெரிய அளவில் ஓட்டை போட்டு உள்ளே இறக்கணும். அதனால மற்ற பாதிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நம்ம வைக்கல. அதாவது பாதிப்பு வரக்கூடிய விளையாட்டுலாம் இங்கே வைக்கலங்க. பாதிப்பு இல்லாத போட்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் நான் பார்த்தேன் சட்டி மட்டும் இருக்குது. அதனால் அந்த போட்டியை நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இந்த இடத்துல இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, வணக்கம். இன்பமே சொல்லுங்க, எல்லோரும் ஆளுங்க. என் பேர் கிருஷ்ணன். நான் வந்து இந்த கோலாகாரி வட்டத்தில் கம்பது தலைவராக இருக்கேன். வந்து வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும். நீங்கள் சேர்க்குற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ஒரு ஊக்கம். சரிங்களா? நன்றி. இவங்க எல்லாமே என் குரூப்பில் சார்ந்தவங்க. ஹாய் சொல்லிடுங்களா? இவங்களுக்கு நானும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. நான் நிற்கிற காரணமே இவங்க தான் என்னோட முது எலும்புன்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாமே இந்த காரியம் இங்கே நடக்க வந்து சாத்தியமே இல்லை. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பொங்கலோட திருவிழா மாரி ஒன்று எடுத்து செய்கிறோம். நம்மளோட டேக்கோ நம்ம செட்டிங் எல்லாமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு பொங்கல் விழாவாக இருக்காது, திருவிழா மாதிரி இருக்கும். நம்ம கலாச்சாரப்படி சில விளையாட்டுகள்லாம் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தோரணை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா வேட்டி அவங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்குறோம். அதேமாரி பூ கட்டுதல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேலை நம்மளுக்கு பரிசாக கொடுக்குறோம். எல்லாமே அது சம்மந்தப்பட்ட பாரம்பரிய விதமான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம செய்கிறோம். மெயினாக அண்ணன் சொன்ன மாதிரி சட்டி உடைக்கிறதும் நம்ம சுற்றி ஆள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. இல்லைனா தவறாக போச்சுன்னா மண்டை உடஞ்சிரும் அவர் சொன்னபடி. ஸோ இப்போ சாப்பாடு வகையில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே அண்ணன் தோசை போடுறாரு, ரொட்டி சனாய் போடுறாரு, நாசிலமாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வந்து நம்ம பொங்குஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? மக்களும் வந்து குளிந்தபடி இருக்காங்க. மக்களோட சாப்பாடு ஒன்றும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. வந்தாங்கன்னா ஒன்றும் சிறிது நேரத்தில் ஒய்பிலாம் வர போகிறாங்க. நம்மளோட விஐபி கெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அலி பார்லிமெண்ட், ஒய்பி வில்லியம் டியோங், அடுன் ரவாங், ஒய்பி ஜோ வைக்கட், ஜூன் 16 தலைவர் வந்து ஆண்டி திரு முனியாண்டி, அப்புறம் புருஷத்துவான் தலைவர் இருக்கார், கோலாகாரிங் புருஷத்துவான் தலைவர் இன்ச்சு நாகரத்னம், அப்புறம் கத்துவ கம்யூனிட்டி இருக்கார், பின்னால் தான் இருக்கார். இவரும் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்திக்கிறேன். இவர் பேர் குமார். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தபடியாக நம்ம இன்னும் இங்கே காத்திருக்கிற வேண்டிய சூழ்நிலை. ஒய்பி வந்துட்டோன்னா மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடப்போகுது. இது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கும் விளையாட்டு இருக்குது. 6-7 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இருந்து பெரியவங்க வயசு வரைக்கும். சரிங்களா? இதில் ஒரு ஃபன்னான கேம் இருக்குது. என்ன கேம் கேட்டுட்டிங்கன்னா, இந்த குச்சியில் தலையில் வச்சு சுற்றி ஓடுறது. அதை நேற்று நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்கள் டீமில் யாரும் எங்கெங்கேயோ திசையை பார்த்து ஓடினாங்க. அது வந்து ஒரு 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 ஹைலைட்டாக இருக்கும் அந்த கேம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. அதாவது நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அண்ணனே சொல்லிட்டாரு. அதனால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் சன் ஃபன் ஃபாதர் கிச்சன். முப்பாட்டன் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி
சூடு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. அதாவது ஏன் சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த இப்ப நம்ம குடிக்க போற ஹை டாப் டீ அப்படின்றது மலேசியால என்ட்ரிகோஸ் அவங்களுடைய நிறுவனத்துடைய டீ இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இந்த டீ உண்மையாவே சூப்பரா இருக்கும். இந்த டீயை இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்தவர் நம்ம விக்கி ப்ரோ தான். இப்போ நம்ம அந்த டீயை குடிப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறைய சொன்னது போல் ரொட்டி சானை நிறைய விஷயங்கள் இருக்குது. சாப்பாடு விஷயம்லாம் உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் போட்டியை பற்றியும் நம்ம உங்கள்கிட்ட பேசுவோம். ஓகே, டீ மாஸ்டர் ஒரு காஃபி கொடுங்க. உண்மையாங்க இந்த காஃபி டீ எல்லாமே வந்து கலக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கலக்க தெரியும் சொல்லுவாங்களே. சூப்பராக இருக்கு. வர்ற மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோசையும் நம்மளுடைய ரொட்டி சென்னை போட்டிருக்காங்க. நம்ம அதையும் சாப்பிடலாம் வாங்க. யாருக்கெல்லாம் ரொட்டி சென்னை பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் வந்து நல்ல ஒரு புகழ்பெற்ற பாடகர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இவர் தான் வந்து அறிவிப்பாளர், மக்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக அறிவிப்பாளராக வந்திருக்கிறாரு. இவருடைய ஏற்பாடாக நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். அவருக்கு நன்றி. அதனால் இப்போ ரொட்டி சென்னை சாப்பிடலாம். அதே போல் இந்த வேலை நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்கு வந்து ஸ்வீடி கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இந்த வேலையில் மனமான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். Hey,
சரிங்க, இப்போ பிள்ளைங்களுக்கான குழந்தைகளுக்கான போட்டி வச்சுருக்காங்க. இது என்ன போட்டினா, இந்த டப்பாக்குள்ளே இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த தண்ணி இங்கே பாருங்களேன், இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை எடுத்து இந்த டப்பா முழுமையும் நிரப்பணும். இதான் போட்டி. ஒரு ஆளுக்கு 3 தடவையானே, ஒரு ஆள் 3 தடவை வரும் பொழுது இந்த தண்ணி டப்பாவை நிரப்பிடணும். இதான் போட்டி. இப்போ இந்த போட்டியில் எந்த குழந்தைகள் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. இது சன் ஃபன் ஃபாதர் கிச்சன். டீம் எல்லாம் ரெடியா? ஓகே, யார் ஜெயிக்க போறா? எல்லாரும் ஜெயிக்க போறீங்களா? சரி, போட்டி என்னன்னு சொல்லிட்டாங்களே. நேராக போயிட்டு பஞ்சில் தண்ணி எடுத்து ஒரு ரவுண்டு ப்ரெஸ் பண்ணோம். மறுபடியும் 3 வாட்டி, 1 2 3 3 வாட்டி. மறுபடியும் 2வது வாட்டி போகிறீங்களா, அதே மாதிரி 3. யார் தண்ணி கூட நிரப்புறீங்களோ அவங்க தான் வின்னராம். சரியா? சரி, அதாவது அந்த பஞ்சை எடுத்து 3 தடவை நீங்க வந்து பிரஸ் பண்ணி அதுல தண்ணி நிரப்பணும். கிட்ஸ் யார் வெற்றியாளர், எந்த குழு வெற்றி ஆக போகுது, எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். சரி, இந்த குழுக்கு இந்த கிட்ஸ் ஒரு பலத்த கைத்தறல கொடுங்க. எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. பலத்த கைத்தறல everyone please. 2 கையில புடி. புடிஞ்சிட்டு ஒரு புடி. வெரி குட். ஓகேங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த ரெண்டாவது இருக்கீங்க. அவன் இதுல அவங்க தான் ரெண்டாவது. அதாவது இந்த குழுவில் எந்த குழு தேய்ச்சிச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. குழந்தைங்க எல்லாருமே தேய்ச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் முயற்சி பண்ண அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் இதில் தேய்ச்ச குழு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 2 3 3வது குழு தான் தேய்ச்சிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதாவது எந்த பாட்டில்லாம் அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க முதல்ல. ஓகே, அதாவது 4 வரைக்கும் பரிசு கொடுக்குறாங்க. அதனால் குழந்தைங்க எல்லாரும் தேய்ச்ச மாதிரி தான். ஓகே, Now they are giving presents to the winning teams. இதுதான் வேணும். இந்த சந்தோஷம் தான் வேணும் உங்களுக்கு. சரிங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த குழந்தைகள் வெற்றி அடைந்ததுனால நம்ம கையிலேருந்து பரிசை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. கம்பு சுத்துற போட்டினா நான் சுத்துறேன்னு அது நினைச்சிங்களா? கிடையாதுங்க. இந்த போட்டி எப்படின்னா கம்பை இப்படி நிப்பாடி வச்சு இப்படியே சுத்தணுமா. யாரெல்லாம் இன்னைக்கு கவர போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்கோ எல்லாம் பாத்துங்க. எல்லாருக்கும் ஆரம்பிக்கலாமா? ஓகே, 1 2 3 2 ஒரு பையன் சுத்துறாரு பாருங்க. அப்படியே முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் சிலை சுத்துற மாதிரியே இருக்கு. எம்ஜிஆர் நான் சொன்னது போல இந்த குழுல ஒரே ஒருத்தர் தான் வீட்டுக்கு போக பார்த்தாரு, அது பிடிச்சிட்டாங்க. சொல்லுங்க, ஜெயிச்சிருவோம், வெற்றி அடைஞ்சிருவேன் நினைக்கிறீங்களா? முயற்சி பண்றீங்க, வீட்டுக்கு போக கூடாது.
போட்டி வந்து பழம் சாப்பிட்ற போட்டி. அதாவது குழந்தைங்க வேகமாக ஓடி வந்து இந்த பழத்தை வேகமாக சாப்பிடணும் 2 நிமிஷத்தில். யார் இந்த பழம் அதிகமாக சாப்பிட்ருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இப்போ யார் சாப்பிட்றாங்க பார்ப்போம். இப்போ தோரணம் பின்ற போட்டி நடைபெற்றிருக்கு. அவங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். தோரணை அவங்க தோரணையை வச்சுங்க, பக்கத்துல வச்சு குழப்படி பண்ணிக்காதீங்க. பாட்டு பண்ணுங்க அண்ணனுக்கு தோறணும். செம்ம பாட்டு உங்களுக்கு. அடி என்னடி ரத்தம்மா போடு. உங்க தோரணை எடுங்க, அவங்க தோரணை எடுங்க. பசு மாட்டு பசி கீழே வச்சிருங்க. பொங்கல் இப்போதாங்க. அடுத்து நம்ம சட்டி ஒடிக்க போட்டி நடைபெற போகுது. இதில் யார் எத்தனை பேர் சட்டி ஒடிக்க போகிறாங்களா, பக்கத்தில் மண்டை ஒடிக்க போகிறாங்களா தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். இது பொங்கல் சன் ஃபன் ஃபாதர் கிச்சன். இது கம்பு சுத்துற போட்டி இல்ல, சட்டி ஒடிக்கிற போட்டி. பொங்கல்னா சட்டி இல்லாத போட்டியா? அதோ பாருங்க. தெரியுதாடா? இப்போ இந்த போட்டியில கலந்துக்க போற முதல் பர்சன் இவர் தான். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. சட்டி உங்களுக்கு நேரா இருக்கா, பின்னாடி இருக்கா, சைட்ல இருக்கா? இப்படி கட்டி போட்டு என்ன கேட்டா நீங்க சும்மா சொல்லுங்க. சட்டி உங்களுக்கு நேரா வச்சிருக்காங்களா, சைட்ல இருக்கா, பின்னாடி இருக்கா, எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். மேல இருக்குடா. சட்டி மேல இருக்கு, ஆனா உங்களுக்கு நேரா இருக்கா தெரியல. அப்ப கன்ஃபார்ம். அப்ப நீங்க போற பாதை சரியான பாதைன்றீங்க. மின்னுக்கு யாராச்சும் வராம இருந்தா காடி எது வராம இருந்தா சரிண்ணா. கடியா? சரி. காடி எது வராம இருந்தா காடியா? சரி. இவர் சரியா போறாரெல்லாம் பாப்போம். இது சன் ஃபன் ஃபாதர் கிச்சன். அண்ணா கட்டையா போடுங்க, வேட்டையா ஆடுங்க. அண்ணன் நேரா போறாரு. அண்ணன் நேரா போறாரு. அண்ணன் நேரா போறாரு. அண்ணனுக்கு ஜெய். அப்படி அவுட் அவுங்க. அப்பா தெரியும், அவர் தாண்டி தரணும். ஓகே பாரு, எங்க தாண்டி என்ன இருக்குன்னு பாரு, பின்னாடி தெரியும் பாரு. உங்க சட்டி எங்க இருக்கு பாருங்க. ஏ சட்டி அங்க பாரு. ஓகே. புலி சட்டை போட்டுருக்கீங்க நீங்க. எப்படின்னா தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பின்னால வாங்க. தலைவா முன்னுக்கு போங்க. தலைவா சைட்ல திரும்ப. தலைவா சைட்ல. தலைவா நேரா. நோ. தலைவா பின்னாடி. உங்க கண்டென்ட்க்கு வேண்டி எங்க ஆளை வீணாக்காதீங்க தலைவா.
தலைவா தலைவா நேரா தலைவா. ஐயா நீ அவர் பேச்ச கேட்காத, நீ போய்க்காரியா மின் வச்ச கால பின்னால வாங்காதியா. போச்சு நானாச்சும் அடிக்க வச்சிருப்பேன். சைத்தியா இந்த சைத்தியா சொல்லக்கூடாது கேம் சொல்லக்கூடாது. வயசான தாத்தா மாதிரி போறீங்க அப்படி நேரம். பாத்தீங்களா ஆமா பண்ண என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் தெரியும் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ரெடியா இருக்கு போல சாப்பிடலாம். ரைட் இங்க பின்னால வாங்குற வேடிக்கை. இப்ப போடுங்கனே பாப்போம். அவர் பேச்ச கேட்காதீங்க. சாத்து தம்பி சாத்து. சட்டி எங்க கட்டுறோம் நாங்க. சட்டி உடைச்சப்போ பெரிய கருத்து பெரிய விஷயம் வச்சிருக்காங்க. நீ தான் அடிப்பியா பாத்துக்கிட்ட. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. பாதை பொல்லாத பாதை திரும்பி அநேகமா இந்த சட்டியை உடைப்பாங்களா உடைக்க மாட்டாங்களா தெரியல. எல்லாரும் வேற வேற ஏங்கில தான் போறாங்க. பாப்போம். ஒரு இடத்துல நிப்பாட்டி பிச்சை போ. ஒரு இடத்துல நிப்பாட்டி பிச்சை போ. எல்லாரும் சட்டி உடைச்சாங்க, முடியல. நானாச்சும் உடைப்பனா அப்படின்னு எதிர்பார்க்கறேன். சத்தியமா உடைக்க மாட்டேன், ட்ரை பண்றேன். சரியா? சிங்கம் களை இறங்குது. கூப்பிடுங்க. இது டிராகன் மங்கி ஸ்டைல். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு,
அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா பொடி பட ஒன்னொரு கட்டுமா ஒத்திரி புச்சா குத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை சட்டி உடைப்பேன் அப்படின்னு. எல்லா ஆண்களும் முயற்சி பண்ணாங்க. நான் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, அந்த காலத்தில் தோட்டப்புறத்தில் வந்து நிறைய பேர் வந்து இப்படி தான் சட்டி உடைப்பாங்க. முதல்ல வந்து கட்டையை தேடுவாங்க, சட்டி கட்டுற அந்த கட்டைகளை ரெண்டுமே தேடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டி உடைப்பாங்க. அதை தான் நான் இன்றைக்கி அந்த ஸ்கேலை நான் யூஸ் பண்ணேன். நான் சட்டியை உடைச்சிட்டேன், என்னால் முடிஞ்சது. ஆனால் பெண்கள் எத்தனை சட்டி உடைக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். ஸ்டேடியம் கரெக்டாக போகிறீங்க. ஹலோ ஹலோ ஓகே. வந்திருக்கிற அனைத்து கோலக்கறிஞர் யோசிக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 12க்கு மேலே ஆகுது. ஒன்றும் ஒரு நிமிஷத்துல 1 மணி நேரத்தில் 1 மணிக்குள்ளே நம்ம கேம் எல்லாம் முடிச்சிருவோம். இந்த டைம்ல முடிஞ்சு ட்ரை பண்றீங்களா? ஓகே ஓகேக்கா ஓகேக்கா நேரம் சொல்லுங்க. சட்டி உடைப்பீங்கன்னு நினைச்சீங்களா? உடைச்சிட்டீங்க. ஓகே, சட்டி இவங்க தான் உடைச்சிருக்காங்க. மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உடைக்க மாட்டீங்களா? சரி, கண்டிப்பா இவங்க உடைக்கிறாங்க பாப்போம். ஓகே ஒரு வாட்டி தான் வாங்கணும். கண்ணு தெரியுதானே? போய் சொல்றீங்க கண்ணு தெரியுதானே? ஓகே, அங்க சொல்லுங்க. இவங்க சட்டி உடைச்சிட்டாங்க. ஆண்கள் ஒரே ஆளு, நான் மட்டும் தான் உடைச்சேன். ஆனா பெண்கள் 3 பேர் உடைச்சிட்டாங்க. எப்படி என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன தெரியுது? பெண் சிங்கம் தான் சொல்லுங்க. Sun Fun Father, Happy Pongal. சன் ஃபன் ஃபாதர் ஹாப்பி பொங்கல். இந்த தாமானில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 4-5 தாமான் கிராமம் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பொங்கல் விளையாட்டுலாம் வச்சுருந்தாங்க. அதில் சட்டி உடைக்கும் போட்டி. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் மட்டும்தான் சட்டி உடைப்பேன் ஆண்கள்னு. ஆனால் பெண்கள் 3 பேர் உடைச்சிட்டாங்க, பெரிய விஷயம். பட் இருந்தாலும் இது ஒரு போட்டி. இந்த மாதிரியான போட்டிகள் உங்கள் ஊரில் நடக்குது அப்படின்னா எங்களுக்கு கீழே கொமையில் உங்கள் கான்டாக்ட் நம்பரும் நீங்களும் வாங்க அப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு, அதாவது கேமராமேன், நான், இவர் எல்லாரும் வந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு அங்கம் எங்களுக்கு உங்கள் ஊரில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அதோட இதுக்கப்புறம் என்னங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போகிறாங்க. பரிசு வாங்கி வீட்டில் போய் மஜாவாக ஜாலியாக இந்த வெயில் ஷூட்டுக்கு போய் தூங்க போகிறோம். அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சன் ஃபன் ஃபாதர் கிச்சன் ஹாப்பி பொங்கல். Bye. சூப்பர்.